இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து எத்தனை பேர் பிடிக்கும் தெரியாது. பட் எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சோடாவா வித் சேமியா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறது சூப்பராக இருக்கும். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். பட் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் சூட் ஏறினதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து சூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காய்ட்டும். காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் ஆனியன் 3 ஒன்றா போட்டுக்கலாம். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வச்ச இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பக்கத்தில் உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வந்து ஸ்டீம் அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு வந்து என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி செய்யணும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்தையும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இது சைடு வந்து எப்படி பார்க்கலாம். சிம்பிள் ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா கடுகு வந்து போட பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு போட்டு. ஸோ இப்போ வந்து கடுகு போட்டுட்டே இருக்கும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஆனால் உப்பு தான் பார்த்துட்டு ஸோ விசில் நல்லா வந்து போய்ட்டு நம்ம வந்து விசில் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இது தேங்காய் போடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 to 15 minutes உப்பு வந்து பார்க்கலன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 minutes அப்படியே எடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கோஸ் பொரியல், கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும்.
இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா போதும். சூப்பராக வந்து டேஸ்ட்டாக சூப்பராக பர்ஃபெக்டான கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ட்ரை